உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பாந்தர்களே, 255ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்து விட்டோம். அன்பாந்தர்களே, இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. நாம் புதிய ஒரு காலத்துக்குள் போகிறோம். மெசியாவின் சந்திப்பு முனை. ஸோ மத்தேயு நற்செய்தியை நம்ம துவங்க போகிறோம். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த எரேமியா புத்தகத்தோடைய நிறைவுக்கும் நம்ம வந்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி எரேமியாவில் நம்ம 49ஆம் அதிகாரமும் 50ஆம் அதிகாரமும் வாசிப்போம். அன்பாந்தர்களே, கூடவே புலம்பலில் 3ஆம் அதிகாரம் வாசிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம 5லேருந்து 8 வசனங்கள் வாசிப்போம். இன்றைக்கி எரேமியா 49லேயும் 50லேயும் என்ன நடக்குது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி 46 எகிப்தின் மேலே, அதுக்கப்புறம் பிலிஸ்தீர்கள் மேலே, மோவாபியர்கள் மேலே எல்லாம் ஆண்டவர் வர வைத்த தண்டனை தீர்ப்புகளை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி தொடர்ந்து மற்ற இனங்கள், அம்மோனியர்கள், ஏதோமியர்கள், தமஸ்கு நகரம், கடைசியாக 50வது அதிகாரத்தில் அந்த ஃபுல் அதிகாரமும் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி யார்? பாபிலோன். ஸோ பாபிலோனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்புகளை பார்ப்போம். அன்பர்களே, அதில் ஒரு சில வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இஸ்ரேலினுடைய எதிரிகளை நம்ம பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் தேசத்தினுடைய எதிரிகள் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரை குறிக்கும்? நம்மளுடைய 7 தலையான அந்த சாவான பாவங்களை குறிக்கும். ஸோ ஒவ்வொரு தண்டனை தீர்ப்பையும் ஆண்டவர் வழங்கும்போது அதை நம்ம எந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னாக்க, அது ஆண்டவர் நம்மளை எந்தெந்த ஆவிகளை அடிமைத்தனம் பண்ணிட்டு, உதாரணத்திற்கு நம்ம சாப்பாட்டுனால இல்லை சோம்பேறித்தனத்தினால நம்ம அடிமையாக இருக்கிறோம், ரொம்ப துன்புற்றுருக்கோம் அப்படின்னா, இறையியல் அறிஞர்களும் சரி, பேய் ஓட்டக்கூடிய குருக்களும் சரி, அந்த பர்டிகுலர் பாவத்தை எதில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோமோ, கோபம், அந்த ஒரு பர்டிகுலர் பாவத்தை எடுத்து, இச்சைக்குரிய பாவங்கள், அதிலிருந்து நம்ம வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணும்போது, முட்டி மோதும்போது, அதுக்காக ரெட்ரீட் அட்டன் பண்ணும்போது, அதுக்காக நம்ம ஜெபமாலைகளை ஒப்பு கொடுக்கும்போது, நற்கருணை சந்திப்பு செஞ்சு நம்ம அந்த ப்ராசஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதை நம்ம மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கடவுளுடைய அருள்னால் நம்ம தலைக்கணத்தினால நான் ஜெயித்தேன், நான் அந்த பாவத்தை வெற்றி கொண்டேன் இல்லாமல், நம்ம அதை முட்டி மோதும்போது, நம்ம விழும்போது, நம்ம பலவீனமாகும்போது தாழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறோம். அதே நேரத்தில் கடவுள் நம்ம விடாமல், இன்றைக்கி நம்ம இந்த புலம்பல்லையும் வாசிப்போம் இல்லையா, விடாமல் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி அந்த காணனியின் பெண்ணை போல் ஆண்டவர்கிட்ட போக நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்போம். திருப்பயணங்கள் மேற்கொள்வோம், உபவாசம் இருக்க ஆரம்பிப்போம். ஸோ வாட் இஸ் திஸ் ப்ராசஸ் டூயிங்? இந்த ப்ராசஸ் நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்கு? இட் இஸ் மேக்கிங் அஸ் அ செயின்ட். நம்மளை ஒரு புனிதராக மாற்றிக்கிட்டு இருக்க அன்பந்தர்களே. ஸோ இந்த தண்டனை தீர்ப்புகள்லாம் வாசிக்கும் போது இதில் நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் சொல்வார், எந்த நாடுகள்னாலும் நீங்கள் பொசஸ் பண்ணப்பட்டீங்க, நீங்கள் கைப்பற்றப்பட்டீங்களோ அந்த நாடு நீங்கள் கைப்பற்றுவீங்க அப்படின்னு இஸ்ரேல் தேசத்துக்கு ஆண்டவர் சொல்வார். ஸோ இது நம்மையும் குறிக்கிறது. நமக்கு என்ன அதை சொல்லுது அப்படின்னாக்க, எந்த பாவம் எந்த நம்மை அடிமைத்தனம் பண்ணிகிட்டு இருந்துச்சோ அதை நம்ம மேற்கொள்ளும் போது கடவுளுடைய அருளினால், எப்பயுமே அதை மறந்துடவே கூடாது, நம்மளுடைய பலத்தினால் அல்ல, நம்ம முயற்சி செய்யணும். கடவுள் அதை பார்த்து அருளை கொடுப்பார். அந்த அருளினால் நம்ம அதை மேற்கொள்ளும் போது நம்ம அதில் மாஸ்டர் ஆகிறோம். இப்போ ஒருத்தவங்க இச்சைக்குரிய பாவத்தில் விழுந்துட்டுருக்கோம் அப்படின்னாக்க, அதை நம்ம மேற்கொள்ளும் போது தூய்மையின் உச்சத்தின் சிகரத்துக்கு நம்ம போவோம். ஹோலினஸுக்கு, அந்த சாஸ்டிட்டியில், கற்பு நெறியில் நம்ம தான் பெஸ்ட்டாக இருப்போம். அதை ஓவர் கம் பண்ணிட்டோம். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இதே மாதிரி கஷ்டப்பட்டுருக்கவங்கள நம்மளோட கான்டாக்டில் போடுவார். இப்படி தான் ஊழியம் ஆரம்பிக்குது. ஸோ ஆண்டவர் அந்த கான்டாக்டில் நம்மளை போடும்போது நம்ம அவங்களுக்கு வழிகாட்டுவதற்கு இது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆழத்துக்கு உடைக்கிறதுக்கு ஆண்டவர் உடைப்பதற்கு நம்ம அனுமதிக்கணும். ஸோ அந்த ஆழத்தில் நம்ம போகும்போது இதில் விட்டு வெளியே வருவோம் வந்துடும். ஸோ இது பார்க்கும்போது ஃபுல்லாக நெகட்டிவாக ஆண்டவர் தண்டனை தீர்ப்பாக கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் அது நம்ம ஆறுதலின் புத்தகம் நம்ம பார்த்தோம் இல்லையா, எரேமியா 30-33 அதிகாரங்கள், அந்த புக் ஆஃப் கான்சலேஷன், அதனுடைய அடிப்படையில் பார்த்தோன்னா, உன்னை இது வரைக்கும் அடிமைத்தனம் பண்ண அந்த நாடுகள் மீது நான் தண்டனை தீர்ப்பு கொண்டு வரேன்னு சொல்கிறத இங்கே ஆண்டவர் எப்படி செய்ய போகிறார் அப்படின்ற இறைவாக்குகளை கொடுக்குறார். ஸோ இது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான். ஏன்னா அவங்கள அடிமைத்தனம் பண்ணாங்க அந்த நாடுகள் மீது ஆண்டவர் தண்டனை தீர்ப்பு கொண்டு வரார். ஸோ இதுக்கு மத்தியிலும் கூட அப்போ அந்த நாடுகள்லாம் விட்டாரா? இல்லை. அந்த இடத்துல நம்ம எப்படி அதை பார்க்கணுன்னா, நம்மளுடைய இஸ்ரேல் தான் மூத்த மகன், தலைமகன், மற்றவங்களாம் இளைய மகன்கள். மற்ற நாடுகள்லாம் ஆண்டவர் அவர்களையும் ஒரு சில வசனங்களில் நம்ம பார்ப்போம் திருப்பி கொண்டு வருவதாக ஆண்டவர் வாக்கு கொடுப்பார். எசேயா புத்தகத்திலையும் நம்ம அப்படி தான் பார்த்தோம். ஒரு யூனிவர்சல் ரிடெம்ஷன், முழு உலகத்தையும் ஆண்டவர் மீட்கக்கூடிய ஒரு இறைவாக்குகளை பார்ப்போம். சரி, இன்றைக்கி புலம்பல் 3ஆம் அதிகாரம். புலம்பலில் இந்த 3ஆம் அதிகாரம் எரேமியாவினுடைய
ஒரு புலம்பலாக நம்ம பார்க்குறோம். அதனால தான் எரேமியா இறைவாக்கினர் வந்து புலம்பல் இறைவாக்கினர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் வாழ்நாள் ஃபுல்லாக அவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சார். ஸோ இதை வந்து பாரம்பரியம் எப்படி சொல்லுது, இந்த 3ஆம் அதிகாரம் இது மொத்தமும் இறைவாக்கினர் எரேமியாவினுடைய ஒரு குரல், அவருடைய நேரடியான புலம்பலாக இது நமக்கு இறையில அறிஞர்கள் சொல்கிறாங்க. நம்ம லைஃப் இஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப், அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சு மெத்தைகள் அல்ல. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை பின்பற்றுகிறவன் நாள்தோறும் தன்னை வெறுத்து தன் சிலுவை தூக்கிக்கொண்டு பின்பற்றட்டும். ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குது, என்ன தெரியுமா, எனக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு உண்டார். யோபு சொல்கிறார் தெரியுமா, என் மீட்பர் உயிரோடு உண்டு, எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறாரு. ஸோ புனிதர்கள் பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த கேன்சருக்கு மத்தியிலையும் அவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் துன்பங்களுக்கு மத்தியிலையும் தேவர் ஜாய்ஃபுல். அதுதான் ஹிட்லர் சேர்த்ததுக்கும் புனிதர்கள் இறந்து போனதற்கும் வித்தியாசம் உண்டு அன்பர்களே. மாவீரன் அலெக்சாண்டர் இறந்ததற்கும் புனிதர்கள் இறந்து போனதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. 2 பேருமே துன்பத்தில் தான் இறந்தாங்க. ஆனால் புனிதர்கள் சிரிச்சுக்கிட்டே இறந்தாங்க புன்முறுவலோட. ஏன் தெரியுமா, அவங்க அந்த துன்பத்தை ஆண்டவருடைய பாடுகளோடு இணைச்சி செஞ்சாங்க. என் ஆண்டவர் எனக்காக இவ்வளோ பண்ணார், அதில் ஒன்றுமே இல்லை. அவங்களுடைய துன்பத்துக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஆனால் இந்த சாதிச்சு பெருசாக பண்ணவங்களுடைய துன்பத்தில், அவங்களுடைய மரணத்தில் எந்த அர்த்தமும் இல்லை. புனிதர்களுடைய மரணத்தில் ஒரு அர்த்தம் உண்டு. அவங்க துன்பத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தாங்க. நான் இதுக்காக ஒப்பு கொடுக்குறேன். அவங்க மனசு ஃபுல்லாக ஜீசஸ் நிரம்பியிருந்தார். அவங்க மனசு ஃபுல்லாக தெய்வமாக இருந்தாங்க, ஆவியானவர் இருந்தாங்க. அதனால் நம்ம நல்லா யோசிச்சு பார்ப்போமே, நம்ம பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படும் போது, நம்ம ஃபேமிலிக்காக கஷ்டப்படும் போது அது துன்பமாகவே தெரியாது. ஏன்னா அது அவங்க மேலே இருக்கிற அன்புனால பாடுறோம். அந்த ஒரு பர்ஃபெக்ட் இதெல்லாம் நம்ம யோசிச்சோ நம்மளா சிந்திச்சுலாம் இது வராது அன்பாந்தர்களே. இது ஆவியானவருடைய நிரப்புதல்னால தான் இது வரும். இது ப்ரேயர்னால தான் வரும். இது கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு. சஃபரிங் வெல், சஃபரிங் ஜாய்ஃபுல்லி, சந்தோஷமாக துன்புறுவது ஒரு கொடை. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய முழுமை. ஜீசஸ் அப்படி தான் அவர் வந்து நமக்கு அவரை ஃபாலோ பண்ணுறோன்னா சிலுவை தான் நம்மளுடைய எண்டு. ஆனால் அது நம்மளுடைய முடிவு அல்ல, உயிர்ப்பு தான் நம்மளுடைய முடிவு. ஸோ இந்த புலம்பல் புத்தகத்தில் இன்றைக்கி நம்ம வாசிக்கும்போது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. இந்த புத்தகத்திலே பாருங்கள், அதுவும் குறிப்பாக இந்த அதிகாரத்தில் தெளிவாக எரேமியா இறைவாக்கினர் ஆண்டவர் என்னை எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் சொல்லுவாங்க. கடைசியாக அழகாக அவர் வந்து ஆண்டவர் மீதான நன்மையை அவர் வந்து கொண்டு வருவார் அன்பர்களே. அவர் யோசிச்சு பார்ப்பார், ஆண்டவர் செஞ்ச விஷயங்கள்லாம் யோசிச்சுப்பார். திரும்ப பாருங்களேன், திருப்பாடலையும் நம்ம இதுதான் பார்த்தோம், இங்கேயும் தான் பார்க்குறோம். ட்ரிக்கு ஒன்று தான், ரகசியம் ஒன்று தான். எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் கடந்த காலத்தில் கடவுள் செஞ்ச இறக்க செயல்களை நினச்சி அமைதியாக காத்திருக்கணும். அவர் மேலே நம்பிக்கையை வெளிப்படுத்தணும். சந்தோஷமான பாடல்களை பாடலாம், என்ன வேணால் பண்ணலான்னு பார்த்துருங்களே. ஸோ இதுக்கு மத்தியிலையும் எரேமியா இறைவாக்கினர் ஆண்டவர் மீதான நம்பிக்கையை இன்றைக்கி வெளிப்படுத்துறதையும் நம்ம பார்ப்போம். அது எங்கன்னு சொல்லி விளக்க உரையில் பார்க்கலாம். நீங்களும் கேட்குறப்ப உங்களுக்கு தெரியும். சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய மனசில் சில சமயம் விரக்தி இருப்போம், ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரா அப்படின்ற அந்த ஒரு புலம்பலை இன்றைக்கி இந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்மளுடைய மனசுக்கு அப்படியே வார்த்தையை கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதை முணுமுணுக்கிறத போல் அல்லாமல் அது ஆண்டவர் மீது ஒரு அப்பா கிட்ட ஒரு பிள்ளை சொல்கிற மாதிரி நம்ம அதை கற்பனை செய்து கொள்வோம். சரி நண்பர்கள், இன்றைய தினத்திற்கான வீடியோவாஸ் பகுதிகளில் நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன்.
எரேமியா ஆகமம் அதிகாரம் 49. அம்மோனியரை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரவேலுக்கு புதல்வரே இல்லையா? அதற்கு வழிமரபே கிடையாதா? மில்கோம் காத்தை கைப்பற்றியது ஏன்? அவன் மக்கள் அதன் நகர்களில் குடியிருப்பது ஏன்? இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அம்மோனியரின் ராபாவுக்கு எதிராக போர் முரசு ஒலிக்கச் செய்வேன். அது பாழடைந்த குவியல் ஆகும். அதன் ஊர்கள் தீக்கிரையாகும். தன்னை கைப்பற்றியோரை இஸ்ரவேல் கைப்பற்றிக் கொள்ளும் என்கிறார் ஆண்டவர். எஸ்போனே, புலம்பி அழு. ஆயி பாழடைந்து விட்டது. ராபாவின் புதல்வியரே, ஓலமிடுங்கள். சாக்கு உடை உடுத்திக் கொள்ளுங்கள். ஒப்பாரி வையுங்கள். மதில்களுக்கிடையே அங்கும் இங்கும் ஓடுங்கள். மில்கோம் நாடு கடத்தப்படுவான். அவன் அர்ச்சகர்களும் தலைவர்களும் அவனோடு செல்வார்கள். பற்றுறுதியற்ற மகளே, உன் பள்ளத்தாக்குகள் பற்றி, உன் செழிப்பான பள்ளத்தாக்குகள் பற்றி பெருமை அடிப்பானேன். உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்கிறாய். எனக்கு எதிராய் எவன் வருவான் என சொல்லிக் கொள்கின்றாய். உன்னை சுற்றியிருப்போர் அனைவரிடமிருந்தும் உனக்கு திகில் வருவிப்பேன் என்கிறார் படைகளின் ஆண்டவராகிய தலைவர். நீங்கள் எல்லாரும் தலைதெறிக்க ஓடுமாறு விரட்டியடிக்கப்படுவீர்கள். தப்பியோடுவோரை ஒன்று சேர்க்க எவரும் இரார். பின்னர் அம்மோனியரின் சொத்து செல்வங்களை திரும்ப கொடுப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஏதோமை குறித்து படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: தேமானில் ஞானம் அற்றுப் போயிற்றா? மதிநுட்பமுடையோரிடமிருந்து அறிவுரை ஒழிந்து போயிற்றா? அவர்களின் ஞானம் மறைந்து போயிற்றா? தேதோன் குடிமக்களே, திரும்புங்கள், தப்பியோடுங்கள், பள்ளங்களில் பதுங்கிக் கொள்ளுங்கள். நான் ஏசாவை தண்டிக்கும் அவனது காலத்தில் அழிவை அவன் மீது கொண்டு வருவேன். திராட்சை பழம் பறிப்போர் உன்னிடம் வந்தால் விடுபட்ட பழங்கள் எஞ்சியிராவோ? இரவில் திருடர் வருவாராயின் தேவைக்கு மேல் திருடமாட்டார் அன்றோ? நானோ ஏசாவை வெறுமையாக்கிவிட்டேன். அவனுடைய பதுங்கிடங்களை வெளிப்படுத்திவிட்டேன். இனி அவனால் மறைந்திருக்க முடியாது. அவன் வழிமரபினர் சகோதரர் அடுத்திருப்பார், அழிக்கப்படுவர். அவன் முற்றிலும் அழிந்து போவான். அநாதைகளை பற்றி கவலை கொள்ளாதே. நான் அவர்களை வாழ வைப்பேன். உன் விதவைகள் என்னில் நம்பிக்கை வைக்கட்டும். ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே: நியாயப்படி துன்ப காலத்தில் குடிக்க தேவையில்லாதவர்களே குடிக்க வேண்டியிருந்தது என்றால் நீ எவ்வாறு தண்டனைக்கு தப்ப முடியும்? இல்லை, நீ தண்டனை பெறாது போக மாட்டாய். நீ துன்ப காலத்தில் குடித்தே தீருவாய். ஏனெனில் ஆண்டவர் கூறுகிறார்: என்மேல் ஆணை, பேரச்சம், கண்டனம், அழிவு, பழிப்பு ஆகியவற்றுக்கு போஸ்ரா ஆளாகும். அதன் நகர்கள் அனைத்தும் என்றென்றும் பாழாய் கிடக்கும். நான் ஆண்டவரிடமிருந்து ஒரு செய்தி கேட்டேன். ஒன்று கூடுங்கள், அதனை எதிர்க்க வாருங்கள், போருக்கு புறப்படுங்கள் என்று சொல்லுமாறு மக்களினத்தார்க்கு ஒரு தூதன் அனுப்பப்பட்டுள்ளான். பார், மக்களினத்தாருள் உன்னை சிறியதாய் ஆக்குவேன். மாந்தர் தம் இகழ்ச்சிக்கு நீ ஆளாவாய். பாறை இடுக்குகளில் வாழ்பவனே, குன்றின் உச்சியை பிடித்திருப்பவனே, நீ விளைவித்த அச்சமும் உன் உள்ளத்தின் இருமாப்பும் உன்னை ஏமாற்றிவிட்டன. நீ கழுகை போல் உன் கூட்டை உயரத்தில் கட்டினாலும் நான் உன்னை அங்கிருந்து கீழே தள்ளிவிடுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏதோம் பேரச்சம் தரக்கூடியதாய் மாறும். அதன் வழியே போகிறவன் எவனும் அதிர்ச்சி அடைவான். அதன் அழிவு கண்டு ஏளனம் செய்வான். சோதோம் கொமோராவும் அவற்றின் அண்டை நகர்களும் வீழ்த்தப்பட்ட பொழுது நிகழ்ந்தது போல் ஏதோமில் ஒருவனும் குடியிருக்க மாட்டான், எவனும் தங்க மாட்டான் என்கிறார் ஆண்டவர். யோர்தானை அடுத்த காட்டினின்று சிங்கம் செழிப்பான மேய்ச்சல் நிலத்திற்கு வருவது போல்
நான் அவர்களை அங்கிருந்து திடீரென்று விரட்டி அடிப்பேன். நான் தேர்ந்து கொள்பவனை அவனுக்கு தலைவனாக்குவேன். ஏனெனில் எனக்கு நிகர் யார்? என்னை தட்டி கேட்பவன் யார்? எந்த தலைவன் என்னை எதிர்த்து நிற்பான்? எனவே ஏதோமுக்கு எதிராக ஆண்டவர் தீட்டியுள்ள திட்டத்திற்கும் தேமானின் குடிகளுக்கு எதிராக அவர் எடுத்துள்ள முடிவுகளுக்கும் செவி கொடுங்கள். மந்தையில் மிகச் சிறிய ஆடுகளும் தென்னமாய் இழுத்துச் செல்லப்படும். ஆட்டுப்பட்டி அதை கண்டு உறுதியாய் திகைப்படையும். அவர்களுடைய வீழ்ச்சியின் ஒலியால் நிலம் நடுங்கும். அவர்களின் கூக்குரல் செங்கடல் வரை கேட்கும். இதோ கழுகை போல் ஒருவன் வானளாவ பறந்து கீழ்நோக்கி பாய்வான். போஸ்ரா மேல் தன் இறக்கைகளை விரிப்பான். அந்நாளில் ஏதோமின் படை வீரர்களுடைய இதயம் பேறுகால பெண்ணின் இதயத்தை போல் துடிக்கும். தமஸ்கு குறித்து ஆமாத்தும் அர்பாதும் கலக்கமடைந்துள்ளன. கெட்ட செய்தியை அவை கேள்வியுற்றன. அவை அச்சத்தால் நடுங்குகின்றன. கடலை போல் தத்தளிக்கின்றன. அவற்றுக்கு அமைதியே கிடையாது. தமஸ்கு தளர்ந்து விட்டது. தப்பியோட பார்க்கின்றது. அதனை கிளி பிடித்துக் கொண்டது. வேதனை துயரத்தின் பிடியில் பேறுகால பெண் தவிப்பது போல் அதுவும் தவிக்கின்றது. புகழ்பெற்ற நகர், மகிழ்ச்சி பொங்கும் நகர் இப்படி கைவிடப்பட்டு கிடக்கிறதே. அதன் இளைஞர்கள் தெருக்களில் வீழ்ந்து மடிவார்கள். அதன் படை வீரர்கள் அனைவரும் அந்நாளில் அழிக்கப்படுவார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். தமஸ்குவின் மதில்களில் தீ வைப்பேன். பென்னதாதின் கோட்டைகளை அது சுட்டெரிக்கும். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் வீழ்த்திய கேதார், ஆட்சோர் அரசுகள் பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே. புறப்படுங்கள், கேதாரை எதிர்த்துச் செல்லுங்கள். கீழ்த்திசை மக்களை அழித்தொழியுங்கள். அவர்களின் கூடாரங்களும் மந்தைகளும் பிடிபடும். கூடாரத் துணிகளும் மற்ற எல்லா பொருள்களும் கைப்பற்றப்படும். அவர்களின் ஒட்டகங்களை அவர்களிடமிருந்து ஓட்டிச் செல்வர். எப்பக்கமும் ஒரே திகில் என மனிதர் ஓலமிடுவர். ஆட்சோரின் குடிமக்களே, தப்பியோடுங்கள். தூரமாகச் சென்று பள்ளங்களில் பதுங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியுள்ளான். உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்துள்ளான். புறப்படுங்கள். கதவுகளோ தாழ்பாள்களோ இன்றி அமைதியோடும் பாதுகாப்போடும் வாழும் மக்களினத்தார்க்கு எதிராக, தனித்து வாழும் மக்களினத்தார்க்கு எதிராக முன்னேறிச் செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய ஒட்டகங்கள் கொள்ளையடிக்கப்படும். அவர்களின் எண்ணற்ற மந்தைகள் பறிமுதலாகும். முன்தலையை மழித்துக் கொள்ளும் மக்களை காற்றில் பறக்க விடுவேன். எப்பக்கமிருந்தும் அவர்கள் மேல் அழிவை கொணர்வேன் என்கிறார் ஆண்டவர். ஆட்சோர் குள்ளநரிகளின் உறைவிடமாகும். என்றும் பாழடைந்து கிடக்கும். அங்கு எவரும் குடியிருக்க மாட்டார். எவரும் அதில் தங்கவும் மாட்டார். யூதாவின் அரசன் செதேக்கியாவினுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஏலாமை குறித்து இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. ஏலாமின் வலிமைக்கு ஆதாரமான வில்லை முறித்து போடுவேன். வானத்தின் 4 திசைகளினின்று 4 வகை காற்றுகளை ஏலாம் மீது வரவழைப்பேன். இந்த எல்லா காற்றுகளினாலும் அவர்களை சிதறடிப்பேன். ஏலாமினின்று விரட்டியடிக்கப்பட்டோர் சென்றடையாத நாடே இராது. ஏலாமின் எதிரிகள் முன்னும், அதன் உயிரை பறிக்க தேடுவோர் முன்னும் நான் அதை நடுங்கச் செய்வேன். அவர்கள் மேல் தண்டனை வருவிப்பேன். என் சினம் அவர்கள் மேல் மூண்டெழும் என்கிறார் ஆண்டவர். அவர்களை முற்றிலும் அழித்து தீர்க்கும் வரை அவர்களை பின்தொடருமாறு வாளை அனுப்பி வைப்பேன். ஏலாமில் என் அரியணையை அமைப்பேன். அவர்களின் அரசரையும் தலைவர்களையும் அழிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் இறுதி நாள்களில் நான் ஏலாமின் சொத்து செல்வங்களை திரும்ப கொணர்வேன் என்கிறார் ஆண்டவர்.
எரேமியா ஆகமம் அதிகாரம் 50. பாபிலோனை குறித்தும் கல்தேயரின் நாட்டை குறித்தும் இறைவாக்கினர் எரேமியா வாயிலாக ஆண்டவர் அருளிய வாக்கு. மக்களினத்தார் நடுவே அறிவியுங்கள், பறைசாற்றுங்கள், கொடியேற்றுங்கள், முழக்கம் செய்யுங்கள். பாபிலோன் கைப்பற்றப்பட்டது, பேல் சிறுமையுற்றது, மெரோதாக்கு உடைக்கப்பட்டது, அதன் சிலைகள் சிறுமையுற்றன, அதன் உருவங்கள் உடைக்கப்பட்டன என்று மறைக்காமல் அறிக்கையிடுங்கள். ஏனெனில் வடக்கே நின்று ஓர் இனம் அதை எதிர்த்து வரும். அது பாபிலோனை பாழாக்கும். ஒருவனும் அதில் குடியிருக்க மாட்டான். மனிதனும் விலங்கும் அங்கிருந்து தப்பியோடுவர். ஆண்டவர் கூறுகிறார், அந்நாள்களில் அக்காலத்தில் இஸ்ராயேல் மக்களும் யூதா மக்களும் சேர்ந்து வருவார்கள். அழுது கொண்டே திரும்பி வருவார்கள். தங்கள் கடவுளான ஆண்டவரை அவர்கள் தேடுவார்கள். அவர்கள் சீயோனை நோக்கிய வண்ணம் அங்கு போகும் வழியை கேட்பார்கள். வாருங்கள், மறக்கப்படாத என்றுமுள்ள உடன்படிக்கை மூலம் ஆண்டவரோடு நம்மையே இணைத்துக் கொள்வோம் என்பார்கள். என் மக்கள் காணாமற் போன ஆடு போன்றவர்கள். அவர்களின் ஆயர்கள் அவர்களை வழி தவறி போகச் செய்தார்கள். மலைகள் மேல் அவர்களை கலங்கடித்தார்கள். மலைக்கும் குன்றுக்கும் இடையில் மக்கள் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் உறைவிடத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள். பார்த்தவர் எல்லாரும் அவர்களை விழுங்கினர். நாங்கள் குற்றவாளிகள் அல்லர், ஏனெனில் அவர்கள் தங்களின் உண்மையான உறைவிடமும் தங்கள் மூதாதையரின் நம்பிக்கையுமான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்தார்கள் என்று அவர்களுடைய பகைவர் சொல்லிக் கொண்டனர். பாபிலோனினின்று தப்பியோடுங்கள், கல்தேயரின் நாட்டினின்று வெளியேறுங்கள். மந்தைக்கு முன் செல்லும் கிடாய்களைப் போலிருங்கள். ஏனெனில் நான் வடக்கு நாட்டினின்று பெரிய மக்களினங்களின் திரளை பாபிலோனுக்கு எதிராக தூண்டிவிட்டு பாய்ந்து வரச் செய்வேன். அவை அதற்கு எதிராக படையெடுத்து வர அது கைப்பற்றப்படும். அவர்களின் அம்புகள் வெறுங்கையாய் திரும்பி வராத தேர்ச்சி பெற்ற வீரர் போன்றவை. கல்தேயா சூறையாடப்படும், அதை கொள்ளையிடுவோர் அனைவரும் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். என் உரிமை சொத்தை சூறையாடியவர்களே, நீங்கள் அக்களித்தாலும் அகமகிழ்ந்தாலும், புல் கண்ட இளம் பசும்போல் தொள்ளி குதித்தாலும், பொலி குதிரை போல கனைத்தாலும், உங்கள் அன்னை பெரும் அவமானத்துக்கு உள்ளாவாள். உங்களை ஈன்றெடுத்தவள் இகழ்ச்சிக்கு ஆளாவாள். மக்களுள் அவளே கடையளாயிருப்பாள். வறண்ட வெறுமையான பாலை நிலம் ஆவாள். ஆண்டவருடைய வெஞ்சினத்தால் அது குடியற்று போகும், முற்றிலும் பாழடைந்து போகும். பாபிலோனை கடந்து செல்லும் எவனும் அதிர்ச்சி அடைவான். அதன் தோல்வி கண்டு ஏளனம் செய்வான். வில்வீரர்களே, நீங்கள் அனைவரும் பாபிலோனுக்கு எதிராக எப்பக்கமும் அணிவகுத்து வாருங்கள். அதன் மீது அம்பு எய்யுங்கள், அம்பு மாறி பொழியுங்கள். அது ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துள்ளது. எப்பக்கமும் அதற்கு எதிராக குரல் எழுப்புங்கள். அது சரணடைந்து விட்டது. அதன் கொத்தளங்கள் வீழ்ந்தன, அதன் மதில்கள் தகர்ந்தன. இது ஆண்டவரின் பழிவாங்குதல் ஆகும். நீங்களும் அதனை பழிவாங்குங்கள். அது செய்தது போல் நீங்கள் அதற்கு செய்யுங்கள். விதைப்பவனை பாபிலோனினின்று அழித்து போடுங்கள். அறுவடை காலத்தில் அரிவாள் எடுப்பவனையும் வீழ்த்திவிடுங்கள். கொடுங்கோலனின் வாளை முன்னிட்டு அவர்கள் ஒவ்வொருவனும் தன் சொந்த மக்களிடம் திரும்பி போகட்டும். அவர்கள் எல்லாரும் தங்கள் சொந்த நாட்டுக்கே தப்பி ஓடட்டும். இஸ்ராயேல் வேட்டையாடப்படும் ஆட்டுக்கு ஒப்பாகும். அது சிங்கங்களால் துரத்தி அடிக்கப்பட்டது. முதலில் அசீரிய மன்னன் அதை விழுங்கினான். இறுதியாக பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் அதன் எலும்புகளை முறித்து போட்டான். ஆகவே இஸ்ராயேலின் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்:
இதோ அசீரிய மன்னனை நான் தண்டித்தது போன்று பாபிலோனிய மன்னனையும் அவனது நாட்டையும் தண்டிப்பேன். நான் இஸ்ராயேலை அதன் மேய்ச்சல் நிலத்திற்கு திரும்ப அழைத்து வருவேன். கர்மேலிலும் பாசானிலும் அது மேயும். எப்ராயிம் மலைகளிலும் கிளையாதிலும் அது வயிறு புடைக்க தின்னும். அந்நாள்களில் அக்காலத்தில் இஸ்ராயேலில் குற்றத்தை தேடி பார்ப்பர், ஆனால் ஒன்றும் தென்படாது. யூதாவில் பாவங்களை தேடுவர், ஆனால் ஒன்றும் காணப்படாது. ஏனெனில் நான் விட்டு வைத்த எஞ்சியோரை மன்னிப்பேன் என்கிறார் ஆண்டவர். மெரத்தாயும் நாட்டுக்கு எதிராக புறப்படு, பெக்கோதின் குடிகளை எதிர்த்து முன்னேறு. அவர்களை வெட்டி வீழ்த்து, முற்றிலும் அழித்து போடு. நான் கட்டளையிட்ட அனைத்தையும் நிறைவேற்று என்கிறார் ஆண்டவர். நாட்டில் போரின் ஆரவாரம் கேட்கின்றது, பேரழிவின் கூக்குரல் ஒலிக்கின்றது. மண்ணுலகு முழுவதற்கும் சம்மட்டியாய் திகழ்ந்தது நொறுங்கி தூள் தூளானது எப்படி? மக்களினங்கள் நடுவே பாபிலோன் பாழடைந்து போனது எவ்வாறு? பாபிலோனே, நான் உனக்கு கண்ணி வைத்தேன், தெரியாமலே நீ அதில் மாட்டிக்கொண்டாய். நீ கண்டுபிடிக்கப்பட்டு பிடிபட்டாய், ஏனெனில் நீ ஆண்டவரை எதிர்த்தாய். ஆண்டவர் தம் படைக்கல கொட்டிலை திறந்துவிட்டார், தம் கடுங்கோபத்தின் படைக்கருவிகளை வெளிக்கொணர்ந்தார். கல்தேயர் நாட்டில் படைகளின் ஆண்டவராகிய கடவுள் ஆற்ற வேண்டிய அலுவல் இதுவே. எல்லா திக்குகளினின்றும் அதை எதிர்த்து வாருங்கள், அதன் களஞ்சியங்களை உடைத்து திறங்கள். தானிய குவியல் போல அதை குவித்து வையுங்கள், அதை முற்றிலும் அழித்து போடுங்கள். அதில் எதுவும் எஞ்சியிருக்க வேண்டாம். அதன் காளைகள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்துங்கள், அவை கொலைக்களத்திற்கு செல்லட்டும். அவற்றுக்கு ஐயோ கேடு, அவற்றின் நாள் வந்துவிட்டது, அவற்றின் தண்டனை காலம் நெருங்கிவிட்டது. இதோ அவர்கள் பாபிலோனிய நாட்டிலிருந்து தப்பி ஓடுகிறார்கள். தம் கோவிலை முன்னிட்டு நம் ஆண்டவராகிய கடவுள் பழிவாங்கியதை சீயோனில் அறிவிக்க ஓடுகிறார்கள். வில்லாளர்கள், வில் வீரர்கள் அனைவரும் பாபிலோனுக்கு எதிராக வருமாறு அழையுங்கள். அதை சுற்றி வளைத்துக் கொள்ளுங்கள், ஒருவனும் தப்பியோட விடாதீர்கள். அதன் செயல்களுக்கு தக்கவாறு கைமாறு செய்யுங்கள். அது நடந்து கொண்டதற்கு ஏற்ப அதை நடத்துங்கள். ஏனெனில் இஸ்ராயேலின் தூயவராகிய ஆண்டவருக்கு எதிராக அது இருமாப்புடன் நடந்து கொண்டது. எனவே அதன் இளைஞர்கள் தெருக்களில் வீழ்ந்து மடிவார்கள். அதன் படை வீரர்கள் அனைவரும் அந்நாளில் அழிக்கப்படுவார்கள் என்கிறார் ஆண்டவர். இருமாப்பு கொண்டவனே, நான் உனக்கு எதிராயிருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவராகிய தலைவர். உனது நாள் வந்துவிட்டது, உன்னை நான் தண்டிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. இருமாப்பு கொண்டவன் இடறி கீழே விழுவான், அவனை தூக்கிவிட யாரும் இலர். அவன் நகர்களில் நான் தீ வைப்பேன், சுற்றிலும் உள்ள அனைத்தையும் அது சுட்டெரிக்கும். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், யூதாவின் மக்களும் அவர்களோடு சேர்ந்து துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்களை அடிமைப்படுத்தியோர் அனைவரும் அவர்களை காவலில் வைத்திருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்ய மறுக்கிறார்கள். அவர்களின் மீட்பர் வலிமை மிக்கவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர் பெயர். அவரே அவர்கள் வழக்கை நடத்துவார், நாட்டுக்கு அமைதியை கொணர்வார். பாபிலோன் குடிமக்களுக்கோ அமைதியின்மையை அளிப்பார். கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிமக்கள் மேலும் அதன் தலைவர்கள் ஞானிகள் மேலும் ஒரு வாள் வரும் என்கிறார் ஆண்டவர். குறி சொல்வோர் மேல் வாள் வரும், அவர்கள் அறிவிலிகளாக மாறுவார்கள். அதன் படை வீரர்கள் மேல் வாள் வரும், அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதன் குதிரைகள் மேலும் தேர்கள் மேலும் அதன் நடுவே இருக்கும் கூலிப்படைகள் மேலும் வாள் வரும், அவர்கள் பேடிகள் ஆவார்கள். அதன் செல்வங்கள் அனைத்தின் மேலும் வாள் வரும்,
அவை கொள்ளையடிக்கப்படும். அதன் நீர்நிலைகள் மேல் வாழ்வரும், அவை வறண்டு போகும். அது சிலைகள் மலிந்த நாடு, அதன் மக்கள் சிலை பைத்தியங்கள். எனவே பாபிலோனில் காட்டு விலங்குகள் கழுதை புலிகளோடு வாழும். தீக்கோழிகள் அங்கு குடியிருக்கும். மக்கள் என்றுமே அங்கு குடியேறப் போவதில்லை. காலமெல்லாம் அது குடியிருப்பாரற்று கிடக்கும். கடவுள் சோதோம் கொமோராவையும் அவற்றின் அண்டை நகர்களையும் வீழ்த்திய பொழுது நிகழ்ந்தது போல் அங்கு எவரும் குடியிருக்க மாட்டார், எவரும் தங்கவும் மாட்டார் என்கிறார் ஆண்டவர். இதோ வடக்கினின்று ஓர் இனம் வருகின்றது. வலிமை வாய்ந்த மக்களினமும் மன்னர் பலரும் மண்ணுலகின் கடை எல்லைகளினின்று கிளர்ந்தெழுகின்றனர். அவர்கள் வில்லும் ஈட்டியும் ஏந்தியுள்ளார்கள். அவர்கள் இரக்கமற்ற அரக்கர்கள். அவர்களின் ஆரவாரம் கடலின் இரைச்சலை போன்றது. மகளே பாபிலோன், அவர்கள் போருக்கு அணிவகுத்து குதிரைகள் மீது சவாரி செய்து கொண்டு உனக்கு எதிராய் வருகின்றார்கள். அவர்கள் வரும் செய்தி பற்றி கேள்வியுற்ற பாபிலோனின் மன்னனின் கைகள் தளர்ந்து போயின. கடுந்துயர் அவனை ஆட்கொண்டது. பேறுகால பெண்ணை போல் அவன் தவிக்கின்றான். யோர்தானை அடுத்த காட்டினின்று சிங்கம் செழிப்பான மேய்ச்சல் நிலத்திற்கு வருவது போல் நான் அவர்களை அங்கிருந்து திடீரென்று விரட்டி அடிப்பேன். நான் தேர்ந்து கொள்பவனை அவனுக்கு தலைவனாக்குவேன். ஏனெனில் எனக்கு நிகர் யார்? என்னை தட்டி கேட்பவன் யார்? எந்த மேய்ப்பன் என்னை எதிர்த்து நிற்பான்? எனவே பாபிலோனுக்கு எதிராக ஆண்டவர் தீட்டியுள்ள திட்டத்திற்கும் கல்தேய நாட்டுக்கு எதிராக அவர் கொண்டுள்ள எண்ணங்களுக்கும் செவி கொடுங்கள். மந்தையில் மிகச்சிறிய ஆடுகளும் திண்ணமாய் இழுத்துச் செல்லப்படும். ஆட்டுப்பட்டி அதை கண்டு உறுதியாய் திகைப்படையும். பாபிலோனுடைய வீழ்ச்சியின் ஒலியால் நிலம் நடுங்கும். அதன் கூக்குரல் மக்களினத்தார் நடுவே கேட்கும். புலம்பலாகமம் அதிகாரம் 3. ஆண்டவரது சினத்தின் கோலால் வேதனை அனுபவித்த ஒருவன் நான். அவர் என்னை துரத்தி அடித்து ஒளியினுள் அன்று இருளினுள் நடக்கச் செய்தார். உண்மையில் அவர் என் மீது தம் கையை ஓங்குகிறார். நாள் முழுதும் ஓங்குகிறார். மீண்டும் மீண்டும் என்னை வதைக்கிறார். அவர் என் சதையையும் தோலையும் சிதைத்து விட்டார். என் எலும்புகளை நொறுக்கிவிட்டார். அவர் கசப்பாலும் துயராலும் என்னை முற்றுகையிட்டு வளைத்து கொண்டார். பண்டை காலத்தில் இறந்தோர் போல இருள் சூழ்ந்த இடத்தில் அவர் என்னை வாழச் செய்தார். நான் தப்பிச் செல்ல இயலாதவாறு என்னை சுற்றிலும் அவர் மதில் எழுப்பினார். பழுவான தலைகளால் என்னை கட்டினார். துணை வேண்டி நான் கூக்குரல் எழுப்பிய போதும் அவர் என் மன்றாட்டை கேட்க மறுத்துவிட்டார். செதுக்கிய கற்களால் என் வழிகளில் தடைச்சுவர் எழுப்பினார். என் பாதைகளை கோணலாக்கினார். பதுங்கியிருக்கும் கரடி போன்றும் மறைந்திருக்கும் சிங்கம் போன்றும் அவர் எனக்கு ஆனார். என் வழிகளினின்று இழுத்துச் சென்று என்னை பீறி கிழித்தார். என்னை முற்றிலும் பாழாக்கினார். அவர் தமது வில்லை நாணேற்றினார். அவர் தமது அம்புக்கு என்னை இலக்கு ஆக்கினார். அவர் தமது அம்புக்கூட்டின் அம்புகளை என் நெஞ்சுள் பாய்ச்சினார். நாள் முழுதும் நான் என் மக்கள் அனைவரின் நகைப்புக்கு உள்ளானேன். அவர்களது வசைப்பாடலின் பொருள் ஆனேன். அவர் கசப்புணவால் என்னை நிரப்பினார். எட்டிக்காடியால் எனக்கு வெறியூட்டினார். கற்களால் என் பற்களை நொறுக்கினார். என்னை புழுதியில் போட்டு அவர் மிதித்தார். அமைதியை நான் இழக்கச் செய்தீர். நலம் என்பதையே நான் மறந்துவிட்டேன். என் வலிமையும் ஆண்டவர் மீது நான் கொண்டிருந்த நம்பிக்கையும் மறைந்து போயின என்று நான் சொல்லிக் கொண்டேன். என் துயரத்தையும் அலைச்சலையும் எட்டிக்காடியையும் கசப்பையும் நினைத்தருளும். அதை நினைந்து நினைந்து என் உள்ளம் கூனி குறுகுகின்றது. இதை என் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். எனவே நான் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை. அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது.
எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர்க்கும் அவரை தேடுவோர்க்கும் அவர் நல்லவர். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். இளமையில் நுகம் சுமப்பது மனிதருக்கு நலமானது. அவரே அதை அவர்கள் மேல் வைத்தார். எனவே தனிமையில் அமைதியாய் அவர்கள் அமரட்டும். அவர்களின் வாய் புழுதியை கவ்வட்டும். நம்பிக்கைக்கு இன்னும் இடம் இருக்கலாம். தங்களை அறைபவர்களுக்கு கன்னத்தை காட்டட்டும். அவர்கள் நிந்தைகளால் நிரப்பப்படட்டும். என் தலைவர் என்றுமே கைவிட மாட்டார். அவர் வருத்தினாலும் தம் பேரன்பால் இரக்கம் காட்டுவார். மனமாற அவர் மானிடரை வருத்துவதும் இல்லை, துன்புறுத்துவதும் இல்லை. நாட்டில் சிறைப்பட்டோர் அனைவரும் காலால் மிதிக்கப்படுவதையோ, உன்னதரின் திருமுன் மனிதருக்கு நீதி மறுக்கப்படுவதையோ, வழக்கில் ஒருவர் வஞ்சிக்கப்படுவதையோ என் தலைவர் காணாது இருப்பாரோ? என் தலைவர் கட்டளையிடாமல் யார் தாம் சொல்லியதை நிறைவேற்றக்கூடும்? நன்மையும் தீமையும் புறப்படுவது உன்னதரின் வாயினின்று அன்றோ? உயிருள்ள மனிதர் முறையிடுவது ஏன்? மானிடர் அடைவது தம் பாவத்தின் விளைவை அன்றோ? நம் வழிகளை ஆய்ந்தறிவோம், ஆண்டவரிடம் திரும்புவோம். விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம். நாங்கள் குற்றம் புரிந்து கலகம் செய்தோம், நீரோ எம்மை மன்னிக்கவில்லை. நீர் சினத்தால் உம்மை மூடிக்கொண்டு எம்மை பின்தொடர்ந்தீர். இரக்கமின்றி எம்மை கொன்றழித்தீர். எங்கள் மன்றாட்டு உம்மை வந்தடையாதபடி மேகத்தால் உம்மை மூடிக்கொண்டீர். மக்களினங்கள் இடையே எம்மை குப்பை கூளமாக்கிவிட்டீர். எங்கள் பகைவர் அனைவரும் எங்களுக்கு எதிராக வாய் திறந்தனர். திகிலும் படுகுழியும் எம்முன் உள்ளன. சிதைவும் சீரழிவும் எம்மேல் வந்தன. என் மக்களாகிய மகளின் அழிவை கண்டு என் கண்கள் குளமாயின. வற்றாத ஓடையென என் கண்கள் நீர் சொரிகின்றன. ஆண்டவர் வானினின்று கண்ணோக்கும் வரை ஓய்வின்றி கண்ணீர் சொரிகின்றன. என் நகரின் புதல்வியர் அனைவர் நிலை கண்டு என் உள்ளம் புலம்புகின்றது. காரணமின்றி என் பகைவர் பறவையை வேட்டையாடுவது போன்று என்னை வேட்டையாடினர். உயிரோடு என்னை குழியில் தள்ளி என்மேல் கற்களை எறிந்தார்கள். வெள்ளம் என் தலைக்கு மேல் போயிற்று. நான் தொலைந்தேன் என்றேன். படுகுழியினின்று ஆண்டவரே உம் திருப்பெயரை கூவி அழைத்தேன். என் குரலை நீர் கேட்டீர். என் விம்மலுக்கும் வேண்டுதலுக்கும் உம் செவியை மூடிக்கொள்ளாதீர். உம்மை நோக்கி நான் கூவி அழைத்த நாளில் என்னை அணுகி அஞ்சாதே என்றீர். என் தலைவரே, என் பொருட்டு வாதாடினீர். என் உயிரை மீட்டருளினீர். ஆண்டவரே, எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கை கண்டீர். எனக்கு நீதி வழங்கும் அவர்களின் பழிவாங்கும் திட்டத்தையும் எனக்கு எதிரான அவர்களின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டீர். ஆண்டவரே, அவர்களின் வசைமொழிகளையும் எனக்கு எதிரான அவர்களின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டீர். என் பகைவர் நாள் முழுவதும் எனக்கெதிராக முணுமுணுத்து திட்டமிடுகின்றனர். பாரும், அவர்கள் அமர்ந்தாலும் எழுந்தாலும் என்னை பற்றியே வசைபாடுகிறார்கள். ஆண்டவரே, அவர்களின் செயல்களுக்கேற்ப அவர்களுக்கு கைமாறு அளித்தருளும். நீர் அவர்கள் மனதை கடினப்படுத்தும். உம் சாபம் அவர்கள் மேல் விழச் செய்யும். ஆண்டவரே, சினம் கொண்டு அவர்களை பின்தொடரும். வானத்தின் கீழ் இல்லாதவாறு அவர்களை அழித்தொழியும். நீதிமொழிகள் அதிகாரம் 18. பொல்லாருக்கு கருணை காட்டுவது முறையல்ல. நேர்மையானவருக்கு நீதி கிடைக்காமல் தடுப்பது நேரியதல்ல. மதிகேடர் பேசத் தொடங்கினால் வாக்குவாதம் பிறக்கும். அவரது பேச்சு அவருக்கு அடி வாங்கித் தரும். மதிகேடர் தம் வாயால் அழிவார். அவர் பேச்சு அவர் உயிருக்கே கண்ணியாக்கிவிடும். புரணி கேட்பது பலருக்கு அறுசுவை உண்டி உண்பது போலாம். அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்று இறைவாக்கினரை போல எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ அதிகமான துன்பங்களை நீங்கள் அனுமதிச்சிருந்தாலும் அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே,
நீங்கள் கொடுத்தது, நீங்கள் அனுமதித்தது எங்களுடைய நன்மைக்காக தான் இருக்கும். அது இறப்பாக இருக்கலாம், மிகப்பெரிய இழப்பாக இருக்கலாம், அல்லது அது ஒரு பாவ அடிமைத்தனமாக இருக்கலாம், சாத்தானின் சோதனையாக இருக்கலாம், உடல் நோயாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கரத்திலிருந்து அதை நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னா, உங்களுடைய வாயிலிருந்து தான் எல்லா நன்மையும் தீமையும் வரும் அப்படின்னா, அதுக்கு நாங்கள் முழுமையாக சம்மதம் தெரிவிக்கிறோமாப்பா. சம்மதம் ஆண்டவரே. நாங்கள் உங்கள்கிட்ட திருப்பி கேட்பதெல்லாம் ஒன்று தான், ஒன்று தான் கேட்குறோம்ப்பா. ஹெல்ப் அஸ் டு சஃபர் ஜாய்ஃபுல்லி. உங்களுக்காக இந்த துன்பங்களை எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு, உங்கள் மனசை நாங்கள் காயப்படுத்தினதுக்கு பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு, இதை சந்தோஷமாக இந்த துன்பத்தை நாங்கள் அனுபவிக்க அந்த ஒரு உச்சக்கட்டமான கிறிஸ்துவ அந்த பண்பை எங்களுக்கு தந்துடலுமாப்பா. அம்மா, நீங்கள் அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிங்கம்மா. மெஸ்ஸியாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க. அப்படி நாங்களும் எங்களுடைய பாவத்திற்காக ஓலமிட்டு அழுந்து புலம்பி மனமாற எங்களுக்கு அருள் தாருமாம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைக்கி புலம்பல்ல பாருங்களேன், எத்தனை வசனங்கள் அன்பர்களே நம்மளுடைய மனசை படம் பிடிச்சி காட்டுனுச்சு. நம்ம மனசும் இப்படி தான் இருக்குல்ல, வருத்தப்பட்டுருக்கு. அவர் சொல்கிறார் பாருங்க 3ஆம் வசனத்தில், மீண்டும் மீண்டும் என்னை வதைக்கிறார். எத்தனை தடவை ஆண்டவர் என்னை நீங்கள் இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பட் ஃபைன், ஆண்டவருக்காக காத்திருப்பவர் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆண்டவருக்காக காத்திருப்பது நலம். இன்றைக்கி பைபிள் அதுதான் நமக்கு சொல்லுது. எவ்வளோ அடி வாங்கினாலும் அமைதியாக காத்திருப்போம். அது நம்முடைய நன்மைக்காக மாற்றுவார். அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் அமைதியாக காத்திருக்கணும், சும்மா இல்லை அன்பர்களே. இதெல்லாம் அவர் அனுப்புகிறாரு, அவருக்காக நான் அமைதியாக பொறுத்துக்குவேன். அவர் இருக்கிறாரு அதனால நான் இதை பொறுத்துக்குவேன். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார், அதனால நான் பொறுத்துருக்கேன். அவர் உயிரோடு இருக்கிறார், அதனால நான் பொறுத்துக்கிறேன். அப்படி பொறுத்துக்கிட்டோன்னா அன்பர்களே, அது நம்ம பாவத்துக்கு பரிகாரமாக அமையும். பகிரங்கமாக நம்ம ஒவ்வொரு துன்பம் வரும்போது சொல்லுவேன், ஆண்டவரே இதை என் பாவத்துக்காக இதை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. பகிரங்கமாக அதை அறிக்கையிடுவோம் மனசுக்குள்ளே, இல்லை வாயில். ஆண்டவரே இது எனக்கு பிடிக்கவே இல்லை, இதை நான் என் பாவத்துக்காக கொடுக்குறேன், இப்போது நான் செய்கிறேன். இப்போது அவ்வளவும் நமக்கு மீட்புக்குரிய செயலாக மாறும் அன்பர்களே. 10-11 வசனங்களை பாருங்கள். பதுங்கி இருக்கும் கரடியை போன்று, மறைந்து இருக்கும் சிங்கத்தை போன்று அவர் எனக்கு ஆனார். என் வழிகளில் நின்று இழுத்து சென்று என்னை பீறிட்டு கிழித்தார். என்னை முற்றிலுமாய் பாழாக்கினார். கடவுளை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தைகளாக இதெல்லாம். ஆனால் அவர் ஏன் சொல்கிறார்? இதெல்லாம் அவருக்கு நடக்குது, இதெல்லாம் அவர் விவரிக்கிறாரு. 18ஆம் வசனம் பாருங்கள். என் வலிமை ஆண்டவர் மீது நான் கொண்டு இருந்த நம்பிக்கை மறைந்து போனது. உடம்புல ஸ்ட்ரென்த் போயிடுச்சு, கடவுள் மேலே அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அன்பர்களே, உடம்பு எப்பயுமே டயர்ட் ஆகும்போது சாத்தா அதை தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம ரொம்ப பலவீனமாக இருப்போமா, அப்போ உடனே நம்ம மைண்டு அப்படியே க்ரேஸியாக இருக்கும், ஒரு மாதிரி முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணுவோம். உடம்பு டயர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மனசும் டயர்டாயிரும். ஸோ அந்த டைமில் சாத்தா நம்மளை பிடிச்சி பாவத்தில் விழ வைப்பான், இல்லை ஏதாச்சும் தப்பான முடிவுகள் எடுக்க வைப்பான். அந்த டைமில் தான் நம்ம விழிப்பாக இருக்கணும், ஜெபிக்கணும், சில சமயம் ரெஸ்ட் எடுக்கணும், நல்ல உடம்புக்கு ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கணும், எல்லாத்தையும் மறந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்ப்போம். பாருங்கள், ஒரு ஜெபமாலையை ஜெபிச்சு பார்ப்போம், ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே தெளிவாக இருக்கும் அன்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 21-26 வசனங்கள். ஆனாலும் இவ்வளோவுக்கு மத்தியிலையும் அவர் என்ன சொல்ல பாருங்க, இப்படிலாம் நடக்குது, ஃபைன். என்னை கரடியை போல், சிங்கத்தை போல் என்னை பீறிட்டு கிழிக்கிறாரு, என்னை பாலாக்குறாரு, அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா நான் அது கரெக்டு தான், தகுதி தான், ஆண்டவர் செய்கிறது கரெக்டு தான், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனாலும் அவர் சொல்கிறார் பாருங்கள் 21 அதுக்கப்புறம் 21 வசனத்துலேருந்து, இதை என் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். எப்படி மாத்திரார் பாருங்கள். திருப்பாடல் ஆசிரியரும் இப்படி தான் பண்ணுவார், தாவீது அரசரும். இதை என் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். எனவே நான் நம்பிக்கை கொள்கிறேன். எதை நினைவு கொண்டு வந்து நம்பிக்கையில் கொண்டு போகிறாரு? ஆண்டவரின் பேரன்பு முடிவு உறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. நான் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நான் அவர்கிட்ட திரும்பி போக 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 எத்தனை தடவை கன்ஃபெஷனுக்கு போனாலும் ஆண்டவர் அந்த சைட்லேருந்து ஃபாதருடைய வாயிலிருந்து வர்றது ஒரே ஒரு விஷயந்தான், திருச்சபையின் அதிகாரத்தில் உன் பாவங்களிலிருந்து உன்னை நான் விட்டுவிக்கிறேன், உன்னை கழுவுகிறேன். இது தான் எப்பயுமே வரும். எனி டைம் நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு போயிருந்தாலும் அன்பர்களே, டோன்ட் வரி. கடவுளுடைய இறக்கம் கடலை போல், நம்மளுடைய பாவம் ஒரு துளியை போல். அதை உள்ளே போட்டாலும் போடலனாலும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அவருடைய இறக்கம் அவ்வளோ பெருசு. ப்ராப்ளம் அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது,
தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதுதான் பிரச்சனை. ஸோ அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம அதை முடிஞ்ச அளவு தயாரிச்சுட்டு போக ட்ரை பண்ணணும் பாவசங்க தினத்துக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், நமக்கு அந்த ஒரு ரகசியத்தை சொல்லித்தர்றாரு. இவ்வளோ துன்பம் வருதா, நம்ம செய்ய வேண்டியது இதுதான் பந்தர்களே. அவர் இதுக்கு முன்னாடி நமக்கு செஞ்ச நன்மைகளை நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, ஏதாவது சந்தோஷமான சாமி பாட்டாக பாடுவோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. போய் நற்கனை பிரசாதத்தில் உட்காரலாம், ஜெபமாலை ஜெபிக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், புனிதல் ஏதோ ஒன்று கடவுள் சம்மந்தமாக பண்ணுவோம். ஸோ கடந்த காலத்தை நினச்சி நன்றி செலுத்தணும், பாடல்கள் பாடணும், அல்லது ஏதாவது கடவுள் சம்மந்தப்பட்ட நமக்கு அப்போது என்ன தோணுதோ அதை செஞ்சு புனித லோயலா இன்னாசியார் கூறுவது போல் காத்திருக்கணும். இந்த வறண்ட கைவிடப்பட்ட நிலைமை கொஞ்ச காலத்துக்கு இருக்கும், திருப்பி ஆறுதலின் காலம் வரும். அதுக்குள்ளே நம்ம முணுமுறுத்தோ இல்லை ஏதாவது பாவம் செஞ்சோ தப்பு பண்ணிடக்கூடாது. அந்த வறுமையின் காலம், அந்த ஒரு வறட்சியின் காலத்தில், டெசலேஷன் டைமில் பொறுமையாக காத்திருக்கணும். அங்கே தான் நமக்கு மெரிட் இருக்குது, அங்கே தான் நான் கடவுள் மேலே வச்சுருக்க அன்பை நம்ம காட்ட போகிறோம். ஆறுதல் டைமில் கடவுள் மேலே அன்பு இருக்கிறது நீங்களும் இருக்கலாம், நானும் இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம் அன்பந்தர்களே. ஆனால் அந்த வறண்ட நிலைமையில் கடவுள் இருக்காரான்ற ஒரு டவுட் வரும். இதெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையில் எப்பயுமே வந்து போயிட்டுருக்கும். இது வரலன்னா நம்ம தலைக்கணத்தில் போயிடும், ஒரு 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 கனவு உலகத்துக்குள்ளே போயிடும். எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருந்துச்சுன்னா இல்லை, சிலது அடி வாங்கணும், அப்போ தான் நம்ம ஒரு ரியாலிட்டிக்கு வருவோம், சுய நினைவுக்கு வருவோம். அதனால் கடவுள் அனுமதிப்பார், அவர் ஞானத்தின் பொறுத்து, ஒவ்வொரு ஆன்மாவை பொறுத்து அந்தந்த பீரியடில் அதாவது அனுபவிப்பார். நண்பர்களே, அந்த துன்பம் வரும்போது முணுமுணுத்துறாமல், பாவம் செஞ்சிடாமல் காத்திருக்கணும், நன்றி சொல்லணும். ஏதாச்சும் நம்மளே ஆண்டவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம ஈடுபடுத்தி நம்மளை கவனத்தை சிதற வச்சுக்கணும். 28ஆம் வசனம் பாருங்கள், அவரே அதை அவர்கள் மேல் வைத்தார், எனவே தனிமையில் அமைதியாய் அவர்கள் அமரட்டும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் ப்ராப்ளம். நம்ம எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடி போய், வி ஆர் சோஷியல் பீயிங்ஸ் இல்லையா, நம்ம சமுதாய ஒரு விலங்காக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் போய் யார்கிட்டயா சொல்லிக்கிட்டே இருப்போம், ஏதாவது கேட்டுகிட்டே இருப்போம், ஆறுதல் மனுஷங்கிட்ட பெற்றுக்கிட்டே இருப்போம். இல்லை, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். சில சமயம் தனியாக உட்காரும்போது தான் நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். நம்மளுடைய அந்த உள்ளே இருக்கிற அந்த குமுறல்கள், அந்த கஷ்டம், அந்த பிரச்சனையை தனியாக நற்கரணை முன்னாடி போய் உட்காரும்போது தான் எல்லாம் நமக்கு முன்னாடி வரும். நம்ம செய்கிற தப்பெல்லாம், இந்த சான்ஸை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் அந்த தனிமையை கடவுளுக்கு. பாருங்கள், அவர் எப்பயுமே தனிமையாக கூட்டிகிட்டு போய் தான் அவர் நமக்கு எல்லாம் சொல்லி தருவார். தாபோர் மலைக்கு கூட்டிகிட்டு போனார், கெத்செமனி கூட்டிகிட்டு போனார், சீடர்களை தனிமையில் இருக்கும்போது விளக்கி சொன்னார். தனியாக ஆண்டவர் கூப்பிட்றாருனாவே அவர் நம்மை முக்கியமான விஷயங்களை வெளிப்படுத்த போகிறாருன்னு அர்த்தம் நண்பர்களே. ஸோ அது கொடுப்போம், தனிமையாக உட்காந்துருந்து இதை ஃபேஸ் பண்ணுவோம் ஆண்டவரோடு சேர்ந்து. அப்போ தான் மனமாற்றம் வரும். 33ஆம் வசனம் பாருங்கள், அவருக்கு நம்மளை தண்டிக்கிறதுல சந்தோஷம் இல்லை. அவர் சொல்கிறார் பாருங்கள், மனம் மாற அவர் மானிடரை வருத்துவதும் இல்லை, துன்புறுத்தவும் இல்லை. அவருக்கு நம்மளை வருத்தும் போது அவருக்கும் கஷ்டம் உண்டு, அவரும் துன்பப்பட்டுட்டு தான் இருக்கார். 38, 39 வசனங்கள் பாருங்கள், நன்மையும் தீமையும் புறப்படுவது உன்னதரின் வாய் நின்று அன்றோ, உயிருள்ள மனிதர் முறையிடுவது ஏன், மானிடர் அடைவது தம் பாவத்தின் விளைவே அன்றோ. ஸோ நன்மையும் தீமையும் கடவுள்கிட்ட தான் வருது. தீமையை அவர் செய்கிறதில்ல, அவர் அனுமதிக்கிறார். ஏன்? அப்போ தான் நம்ம எதுக்கு பாருங்கள், புனித ஜெரோம் இதை புனித அம்ப்ரோஸ் இதை அழகாக அவர் எடுத்து சொல்கிறாரு. இந்த வசனங்களை எடுத்து அவர் சொல்கிறாரு, கடவுள் இந்த 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 மாதிரி விஷயங்களை அனுமதிக்கிறதுக்கான ஒரே காரணம் அவருடைய கோபத்தை நம்ம மேலே கொட்டுவதற்கு இல்லை. அவர் நம்மளை இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பையனை தண்டிக்கிறோம் அப்படின்னா, அவன் பின்னாடி பெரிய தப்பை பண்ணாமல் இருந்தால் அவன் வாழ்க்கையவே இழந்து போகாமல் இருக்கிறதுக்கு. இன்றைக்கி அவனுக்கு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் அவனை அடித்து திருத்தி சொல்லிக் கொடுக்கலன்னா அவன் நாளைக்கு போய் காரில் அடிபடி செத்துருவான். ஸோ ஆண்டவர் இந்த கோபத்தை நம்ம மேலே நீ காமிக்கிறதுனால என்ன நடக்குது, நம்ம மிகப்பெரிய விபத்தாகிய நரகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிறாராம். இப்படி அம்பரோஸ் தான் நமக்கு சொல்கிறார் அன்பந்தர்களே. ஸோ கடவுள் நம்மை இந்த துன்பங்களை அனுமதிக்கிறது நம்மளோட நிலையான நித்தியத்துக்கும் நம்ம போய் நரகத்தில் துன்பம் அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த துன்பங்களை அனுமதிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், நம்ம பிள்ளையாக கருதி நம்மளை தண்டித்து நம்மளை திருத்துறாரு. அதுக்கு தான் இதை கொடுக்குறாரு. ஒளியை அவர் நம்ம மேலே ஒரு தண்டனையை கொண்டு ஒரு ஜட்ஜு மாதிரி, ஒரு தீர்ப்பு நீதிபதி மாதிரி அவர் இங்கே செயல்படலை அப்படின்றாரு. ஸோ 40ல் 41 வசனங்கள் பாருங்கள், 40, 41 ஒரு அழகான ஒரு என்ன இதை பண்ணுறது அப்போது இந்த துன்பத்தின் காலத்தில். அவர் பாருங்கள், நம் வாழ்க்கையை ஆய்ந்தறிவோம், ஆண்டவரிடம் திரும்புவோம், விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான்,
நம் வாழ்க்கையை ஆய்ந்தறிவோம். அப்படின்னா என்ன சொல்லுது இந்த வசனம்? லெட்ஸ் சிட் டவுன், எங்கேருந்து இந்த வேறு வந்துச்சுன்னு பார்ப்போம். அந்த பாவம், இந்த தவறான முடிவு நான் ஏன் எடுத்தேன், ஏன் நான் எப்பயுமே பயந்துக்கிட்டே இருக்கேன், ஏன் எப்பயுமே நான் வந்து தாழ்வு மனப்பான்மையில் இருக்கேன், ஏன் நான் பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். உட்காந்தி நம் வாழ்க்கையை ஆய்ந்து அறிவோம். எரேமியா புலம்பல் 3:40, 40-41 வசனம் இதுதான் சொல்லுது அன்பர்களே. அப்போ அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரு புக்கு போடுவோம், ஒரு நோட்டு போடுவோம், ஒரு பேப்பர் எழுதுவோம், எல்லா பாவங்களையும் பொறுமையாக எழுதுவோம். என்ன நான் செஞ்சோன்றதை பதட்டப்படாமல் எழுதி மாதவோடைய பாதத்தில் உட்காந்து எழுதுவோம். நம்ம பயப்படவே தேவையில்லை. எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார் ஏற்கனவே. நம்ம பாவசங்கீதனம் பண்ணியாச்சு, எல்லாம் மன்னிச்சாச்சு. இப்போ அந்த பரிகாரம் தான் மீதி இருக்குது. அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ உட்காந்து ஒவ்வொன்றா எழுதுவோம். பேப்பரில் எழுதி என்னென்ன இருக்குன்றதை எழுதி எடுத்து ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அது ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தெரியும் அதோடைய கணம். ஆண்டர்கிட்ட கேட்போம், என்ன இதுக்கு நீங்கள் பரிகாரம் கேட்குறீங்க? ஃபாஸ்டிங், ஜெபமாலை, திருப்பலை எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம். கொஞ்சமாக அதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டே இருப்போம். நமக்கே தெரியும் இதை செய்ய காயங்கள் ஹீல் ஆகிட்டே இருக்கும் அன்பர்களே. முட்டி உடைய இதயம் குணமாகிட்டே இருக்கும். இதயம் குணமாக வாழ்க்கை எல்லாமே குணமாகும் அன்பர்களே. 50ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர் வானி நின்று கண்ணோக்கும் வரை ஓய்வின்றி கண்ணீர் சொருகின்றேன். இதை தான் அன்பர்களே மாதா செஞ்சாங்க நமக்காக. இதுதான் நம்மளும் செய்யணும் அன்பர்களே. இப்போ ஆண்டவர் நம்மை பார்க்குற வரைக்கும் ஓய்வின்றி கண்ணீரை சொரிய வேண்டும். இந்த கிஃப்ட் ஆஃப் டியர்ஸ், கண்ணீர்ன்றது மிகப்பெரிய ஒரு கடவுளுடைய கொடை அன்பர்களே. அது நமக்கு வேணும். அதான் நம்மளுடைய இலக்காகவும் இருக்கணும் அன்பர்களே. ஸோ முடிஞ்சளவு நம்ம பாவங்களை எழுத ட்ரை பண்ணுவோம். எனக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கு அன்பர்களே. அட்லீஸ்ட் பெரிய பாவங்களே, அது ரொம்ப சின்ன டீட்டெயில்ஸ் இல்லைனாலும் பெரிய பாவங்களே அதை எடுத்து அதுக்கு மனசார நம்ம மனசு ஓகேன்னு சொல்லும். ஆண்டவர் நமக்குள்ளே சாட்சியம் பகர்வார், ஆவியானவர். போதும் ஓகே, இப்போ நீ அதிலேருந்து திரும்பி நீ இதுக்கு அந்த சூழ்நிலை வந்தாலும் நீ திரும்பி அதுக்கு போக மாட்டேன். ஸோ டெஸ்ட் எப்படின்னா, திரும்பி அந்த சூழல் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு போக மாட்டோம். அது வரைக்கும் அந்த பாவத்துக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும். அந்த பாவத்தினால் வந்த விளைவுகள் நமக்கு சரியாகும். அது கடவுள் கொடுக்குற அடையாளமாக இருக்கும் அன்பர்களே. ஸோ ஒன்று நம்ம அந்த பாவத்து மேலே நமக்கு மோகம் போயிடும். திரும்பி அந்த சூழலில் வந்தாலும் அந்த பக்கம் போகவே மாட்டோம். அதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ஃபைன், நம்ம பர்ஃபெக்டாக அதுலேருந்து மனம் திரும்பிட்டோன்னு அர்த்தம். இல்லையா, ரெண்டாவது அடையாளம் என்ன இருக்கும் அப்படின்னாக்க, ஆண்டவர் அதனால் நமக்கு ஏற்பட்ட விளைவுகள்லேருந்து நமக்கு டோட்டலாக நம்மளை விடுவிப்பார், முற்றிலுமாக விடுவிப்பார். அந்த விளைவுகள்லேருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோன்னா அப்போது நமக்கு தெரிஞ்சுக்கலாம், ஓகே ஃபைன், இதுக்கான பரிகாரத்தை டோட்டலாக நம்ம தீர்த்து கட்டியாச்சு அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம நீதிமொழிகளில் பாருங்கள், 18ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். அதில் பாருங்கள், புரணி கேட்பது பலருக்கு அறுசுவை உணவை உண்பது போல அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். அன்பர்களே, புரணியை பேசுகிறது தப்பு. அதாவது ஒருத்தரை பற்றி அவங்க தப்பே செஞ்சுருந்தாலும் கரெக்டு தான், அவங்க செய்கிறது தப்பு தான், அந்த தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இன்னும் தப்பாலாம் சொல்லலை, பொய்லாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறோம் அவங்கள பற்றி. ஆனால் அவங்க இல்லாதப்ப சொன்னால் அது புரணி தான். நம்ம சொல்கிற அந்த இன்னொரு ஆள் அதில் அவருக்கு உதவி அந்த பாவத்துலேருந்தோ அந்த தப்புலேருந்தோ நமக்கு உதவ போகிறாங்க அப்படின்னாக்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 90% மேலே நம்ம செய்கிறது, நம்ம சொல்கிறது யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்களுக்கு உதவி செய்யாது. நம்ம சொல்கிறது பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு உதவி செய்யாத ஒரு விஷயம், அவங்களுடைய பெயரை கெடுக்கிற விஷயமாக தான் இருக்கும். அப்போ என்ன நடக்குது, அதை பற்றி சொல்லும் போது ஒரு இன்பம் வருது. நான் நல்லவேன்னு நமக்கே தெரியாமல் நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். மற்றவங்களை பற்றி தப்பாக சொல்லும் போது நான் நல்லவேன்னு டீஃபால்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி ப்ரூவ் பண்ணுறோம். நான் நல்லவனாக இருக்கேன், அவங்க பாருங்க எவ்வளோ தப்பு, அதுதான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நமக்கே தெரியாமல் ஆழமாக உளவியல் ரீதியாக தான் நடக்குது. ஸோ அந்த தலக்கணம் கர்வம் தான் அங்கே, அந்த ஒரு இன்பம் தான் அதை நம்மளை அந்த புரணி பேசுகிறதுக்கு நம்மளை தூண்டிக்கிட்டு இருக்கான்னு வந்தவை. இப்படி அசிசியார் சொல்லுவார், புரணி பேசுகிறது மட்டும் இல்லை, நம்ம இது வரைக்கும் பேசுகிறது தான் தப்புன்னு நினச்சிட்டு இருந்தோம். நீங்கள் பாருங்கள், புரணி கேட்பது கூட தப்பு. மற்றவங்களை பற்றி தப்பாக பேசினா நானும் அப்படி தான் ஃபஸ்ட்டு யோசிச்சிருந்தேன். நம்மளா பேசுகிறோம், அவங்க தானே பேசுகிறாங்க, பேசிட்டோம், நம்மளாம் பாவம் செய்யலைப்பா. ஆனால் அசிசியார் சொல்கிறாரு, பேசுகிற அப்போ எதே இன்பம் வருதோ அதே இன்பம் தான் கேட்குறதுலேயும் வருது. அதனால புரணி கேட்குறவங்களும் புரணி பேசுகிறதுக்கு சமமாக தான் பாவம் செஞ்சிட்ருக்காங்களா அன்பர்களே.
எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா, இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கவே இல்லை பாருங்கள். ஆனால் இன்றைக்கி அதான் சொல்லுது, புறணி கேட்பது பலருக்கு அறுசுவை உணவை உண்பது போல். ஸோ இதை ஸ்டாப் பண்ண நண்பர்களே, ஒரே ஒரு ரூல் தான் போடணும். ஒருத்தரை பற்றி அவங்க இல்லாதப்ப பேசுகிறோன்னா அது அவங்கள பற்றி நன்மையான விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டு பார்ப்போம். புறணியே நமக்கு வராது. மற்றவங்கள பற்றி அவங்க இல்லாதப்ப பேசுகிறோன்னா அவங்களுடைய நல்லதை பற்றி தான் பேசுவோம், அவங்ககிட்ட இருக்க நல்லதை பற்றி தான் பேசுவேன். இது என்னுடைய ரூல். இதை நம்ம போடுவோம் நண்பர்களே, புறணியை நம்ம தவிர்ப்போம். மற்றவங்கள பற்றி அவங்க இல்லாதப்ப கெட்டதை பற்றி நான் பேசிடவே மாட்டேன். பேசினாலும் அதை அவங்கள பற்றி பேசாதீங்க, விட்டுருங்க, அதை பற்றி நமக்கு என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம கட் பண்ணிடலாம். அவங்கள பற்றி பேசுகிறோன்னா நன்மையை மட்டும் பேசுவோம் நண்பர்களே. மற்றவங்கள பற்றி பேசுகிறதுல தான் நம்மளோட பாதி பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ வி ஆர் டூயிங் காசிப். புதிய ஏற்பாடும் இதை கடுமையாக நமக்கு கண்டனம் செய்கிறது. இதை செஞ்சால் சாவான பாவம் நண்பர்களே, இதை செய்யவே கூடாது. சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.